போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. என்றும் உண்மையிலும் வழிபடவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித ஆரோக்கிய அண்ணனுடைய அன்பு பக்தர்களை உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையானது சென்ட் பெனடிக்ட் என்று அழைக்கப்படுகிற புனித ஆசீர்வாதப்புடைய விழாவினை கொண்டாடுகிறது. 5வது நூற்றாண்டிலே இத்தாலியிலே வாழ்ந்த ஒரு துறவி இவர். துறவற மடம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை எழுதியவர். கடந்த 15 நூற்றாண்டுகளாக இவர் எழுதிய சட்டத்தை தான் அடிப்படையாக கொண்டு அனைத்து துறவற சபைகளும் இயங்கி வருகின்றன. இதிலே அவர் ஜெபம், உழைப்பு இந்த இரண்டும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று வலியுறுத்துகின்றார். இவர் துறவியாக இருந்தாலும் அடிக்கடி மக்களை சந்திப்பார், நோயுற்றோரை குணமாக்குவார், வறுமையில் வாடுவோருக்கு பொருளாதார உதவி செய்வார், பசியாக இருக்கிற ஏழைகளுக்கு உணவு அளிப்பார். புனித ஆசீர்வாதப்பர் பெனடிக்ட் மனித வார்த்தைகளுக்கு உண்மையான உறுதியான அடித்தளமாக இருப்பது கடவுளின் வார்த்தை என்று சொல்வார். கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு நம் வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையின்படி நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். அதற்கான அருளை நாம் புனித ஆசீர்வாதப்பரிலிருந்து பெற்று இறைவனுடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய மனதில் பதித்து அதன்படி வாழ தேவையான அருளுக்காக இன்றைய திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறை வார்த்தையை நாம் பலமுறை வாசித்தும் கேட்டிருந்தும் கூட அதை நாம் செயல்படுத்த தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்கு வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க ஆரோக்கிய அன்னையின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-8 வரை. உசியா அரசர் மறைந்த ஆண்டில்
மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபின்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர், தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 10 வசனங்கள் 24 முதல் 33 வரை. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம்.
ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு ஊரிலே மாடி வீட்டிலே ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் நள்ளிரவிலே அந்த வீடானது திடீரென்று தீப்பிடித்து கொண்டது. அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அவசரமாக கீழே இழுத்து வந்தார்கள். அதற்கு பிறகுதான் தெரிந்தது, இன்னும் ஒரு குழந்தை மேல் மாடியிலேயே மாட்டிக்கொண்டது. எனவே அந்த குழந்தையும் ஜன்னல் அருகே வந்து அழுது கொண்டே இருந்தது. அப்பொழுது அப்பா அந்த குழந்தையை பார்த்து குதிக்க சொன்னார். சிறுமி சொன்னாள், அப்பா நீ எங்கே இருக்கிறாய் என்று எனக்கு தெரியவே இல்லை. புகை மூட்டமாக இருப்பதால் நீர் எங்கே இருக்கிறீர் என்று எனக்கு தெரியாது, எப்படி குதிப்பது? அப்பா சொன்னார், ஆனால் எனக்கு உன்னை தெரிகிறது, எனவே குதி, நான் உன்னை பிடித்து கொள்வேன் என்று சொல்ல தந்தையின் வார்த்தையை நம்பி அந்த சிறுமியும் குதித்தாள். பாதுகாப்பாக தந்தையின் கரங்களில் வந்து விழுந்தார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு 3 முறை ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், அஞ்சாதிருங்கள். வழக்கமாக நம் எல்லோருக்குமே ஒரு அச்சம், ஒரு பயம் ஏற்படும். அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே என்ற பாரதியின் சொல்லுக்கு ஏற்ப பலவற்றிற்கு நாம் பயப்படுகிறோம், அஞ்சுகின்றோம். ஆனால் நாம் அச்சமின்றி போதிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்கு சொன்னதை நமக்கும் இன்று சொல்லுகின்றார். இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவரே சொல்லியிருக்கிறார், உண்மைக்கு சான்று பகரவே நான் உலகிற்கு வந்தேன். அந்த உண்மையினுடைய விலை என்ன என்று பார்த்தால், நம்முடைய ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்தான் அந்த உண்மையின் விலையாக இருந்தது. இயேசுவின் சீடர்களும் உண்மைக்கும் நன்மைக்கும் சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எதிர்ப்புகள், இன்னல்களுக்கு இடையிலும் இயேசுவின் சீடர்கள் நாம் சான்று பகர வேண்டும். அஞ்சாமல் உண்மையை உரைத்திட வேண்டும். இடர் வரினும் தொடர்ந்து நன்மையை நாம் செய்திட வேண்டும். தான் போதித்த உண்மைகளை உலகிற்கு அறிவிக்கிற பணியை இயேசு தம் சீடர்களுக்கு தந்தார். அதற்காகவே அவர்களை தயாரித்தார். அதற்கு தம்மை ஒரு எடுத்துக்காட்டாக முன்வைத்தார். இயேசுடைய போதனையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாதது போலவே தன் சீடர்களுடைய போதனையையும் ஏற்க மாட்டார்கள் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை தந்தார். இருந்தாலும் இயேசுவின் சீடர்கள் எதற்கும் அஞ்சாமல் தாங்கள் ஆண்டவரிடமிருந்து கற்று அறிந்ததை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். ஆண்டவருடைய போதனை அதை கேட்போருக்கு பிடிக்காவிட்டாலும் அதை போதித்து கொண்டே இருப்பதுதான் ஒவ்வொரு சீடனின் கடமை. பழுதுபட்ட கண்ணை வெளிச்சம் உறுத்துவது போலவே உண்மையும் சிலருக்கு கசக்கும். எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இயேசுவிடமிருந்து கற்று அறிந்த மறை உண்மைகளை தொடர்ந்து மக்களுக்கு எடுத்துரைப்பதுதான் அவருடைய சீடர்களுடைய கடமை. உண்மைக்கு சான்று பகர்ந்த நம் ஆண்டவர் இயேசுவுக்கு கிடைத்த பரிசு சிலுவை. உண்மையை போதித்த
அவருடைய சீடர்களுக்கும் கிடைத்த பரிசு சிறை, சித்திரவதை, சாட்டை அடி. அவ்வேளையிலே ஆண்டவர் இயேசுடைய ஒரு வார்த்தை அவர்களுக்கு உறுதியை தந்தது. ஆன்மாவை கொல்ல முடியாதவர்களாய் உடலை கொல்லுவோருக்கு அஞ்சாதீர்கள். எனவே அவர்கள் துணிவோடு அத்துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டார்கள். அற்ப குருவிகளை எல்லாம் காத்து வருகிற கடவுள் தமக்கு சான்று பகர்வோருக்கு தக்க கைமாறு அளிப்பார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவருக்காக திருச்சபையின் பெயரால் பேச வேண்டிய வேளையிலே பேசாமல் மௌனம் சாதிப்பது என்பது ஆண்டவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமம். அற்ப ஆதாயத்திற்காக தன்னை கிறிஸ்தவர் என வெளிப்படையாக கூற வெட்கப்படுவோரை, கிறிஸ்தவர் என்று கூறினால் இகழப்படுவோம் என்று அஞ்சுபவர்களை தம் சீடர்கள் என்று அழைக்க இயேசுவும் தயங்குவார். அன்னை மரியா இயேசுவை பெற்றெடுத்ததால் மட்டுமல்ல, மாறாக இயேசுனுடைய சீடராக பல ஆண்டுகள் வாழ்ந்தார். 1000 துன்பங்களை சுமந்தார். பல்வேறு இன்னல்களுக்கு அவர் உட்பட்டார். இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய சீடராக, இயேசுவின் சீடராக அவர் வாழ்ந்தார். அதனால்தான் அவர் பேறு பெற்றவர். இயேசுவை பெற்றெடுத்ததால் மட்டுமல்ல, மாறாக இறுதி வரையிலும் இயேசுவின் சீடராக, இயேசுவின் சிலுவை அடியில் நிற்கின்ற வரையிலும், ஏன் அதற்கு மேலும் கூட அவருடைய சீடராக வாழ்ந்த காரணத்தால் தான் எல்லா தலைமுறையினராலும் அன்னை மரியாள் பேறு பெற்றவர் என்று போற்றப்படுகின்றார். அன்னை மரியாவுக்கு இறைவனுடைய வார்த்தை வானதூதர் வழியாக சொல்லப்பட்ட போது சொல்லப்பட்ட முதல் வார்த்தை, அஞ்சாதீர், கடவுளின் அருளை அடைந்துள்ளீர். அன்புக்குரியவர்களே, நாமும் அச்சப்பட தேவையில்லை. இறைவன் நம்மோடு இருக்கிறார். அச்சமில்லை, அச்சமில்லை. உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை. அச்சம் என்பது மடமை. துணிவே நமக்கு துணை. அஞ்சாமல் இயேசுவுக்கு நம் வாழ்வால் சான்று பகர்வோம். ஆமென். படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், உம் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனுடைய தாயும் தாயுமான புனித ஆரோக்கிய அன்னை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான எங்கள் தாயுமான
புனித ஆரோக்கியனுடைய வணக்க நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நெடுலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையில் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே முது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் அன்னையினுடைய திருத்தலத்திலே ஒன்று கூடியிருக்கிற அவருடைய அன்பு பக்தர்களோடும் முது திரு அவை அன்பில் நிறுவர செய்தருளும். உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
எந்த நிலையிலும் எவருக்கும் அஞ்சாமல் துணிவோடு இயேசுவுக்கு சான்று பகர தேவையான அருளுக்காக ஆற்றலுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே குறிப்பாக அமெரிக்கா, ஈரான் இந்த நாடுகளுக்கிடையே நிரந்தரமான சமாதானத்தையும் நீர் அளித்தழுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத உமது நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கொடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராக இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு அன்னையிடம் பிறந்தோம் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என்னுடைய அன்பு பக்தர்களே, நம்முடைய இந்த திருத்தலம் மைனர் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இன்னும் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய திருவிழாவுக்கு முன்பாகவோ அல்லது அதற்கு பிறகோ அது இருக்கலாம். நம்முடைய இந்திய நாட்டுக்கான திருத்தந்தையுடைய தூதர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அவர் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த நிகழ்ச்சியானது இங்கு நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த திருத்தலத்தின் இன்னும் சில நாட்களிலே பசிலிக்காவாக உயர்த்தப்படவிருக்கின்ற அன்னையினுடைய இந்த திருத்தலத்தின் வளர்ச்சி பணிகளுக்கு தாராளமாக உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.